சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். இந்த வீடியோ மட்டும் ஒரே நிமிஷம் பாருங்களேன். பாத்தீங்களா? இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்கடா. அனிமேவும் கார்ட்டூனும் வேறடா. நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அனிமேனா சும்மா ஒரு கார்ட்டூன் சப்டைட்டிலோட வரும், ஜப்பனீஸ் லாங்குவேஜ்ல இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி இல்ல. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாம் ரிலாக்ஸாக பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி நான் இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். கார்ட்டூனுக்கும் அனிமேக்கும் இருக்க டிஃப்ரென்ஸை சொல்ல போகிறேன். இது ஏன்னா இன்னும் நம்ம ஊரில் இந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த அனிமே பார்க்குறவங்களெல்லாம் இந்த நான் அனிமே வாட்சர்ஸ் வந்து என்னடா பொம்மை படம் பார்க்குறியா, கார்ட்டூன் பார்க்குறியான்னு கலாய்க்கிறது இன்னுமே போயிட்டு இருக்கு. இது எனக்குமே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. என்னையுமே கலாய்ச்சிருக்காங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஸோ நான் அதனால தான் அந்த நான் அனிமே வாட்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அனிமேனா என்ன, கார்ட்டூன்னா என்ன, இதெல்லாம் புரிய வைக்கணும். அது எல்லாத்தையுமே பேஸ்ல இருந்து ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ எல்லாம் ரிலாக்ஸா இந்த வீடியோ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்ட்டூன் அனிமேயோட டிஃபரன்சியேஷன் பார்க்கறதுக்கு முதல்ல ரெண்டுத்தோட ஆரிஜினை முதல்ல நம்ம பார்க்கலாம். நம்ம கார்ட்டூன்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஒரு யூஎஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா யூஎஸ் பேஸ்டு தான் வந்து நம்ம கார்ட்டூன் நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி இல்லை, வெஸ்டர்ன் பேஸ்டு. வெஸ்டர்ன்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு இது வந்தாலுமே அது எல்லாமே கார்ட்டூன்ல தான் வரும். அதெல்லாம் தான் கார்ட்டூன்ஸ். அதை நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஒரு ஊரா அந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம சோட்டா பீம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து இந்தியன் கார்ட்டூன். ஸோ அந்த மாதிரி ஆனால் இந்தியாவில் இப்போ வரைக்கும் ஒரு அனிமேவுமே இல்லை. அனிமேவுக்கும் கார்ட்டூனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நான் இனிமே சொல்றேன். அனிமேயோட ஆரிஜின் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஜப்பான் அனிமே எப்படி கிரியேட் ஆச்சு, எதுக்காக கிரியேட் ஆச்சு, எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்காகவும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா அதை பத்தி பேசினா அது ஒரு பெரிய வீடியோ, அது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஆரிஜின் பத்தி தெரிஞ்சதுனால இப்போ நான் உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் கிளியரா சொல்றேன். ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஸ்க்கு வருவோம். ஸோ இப்போ நம்ம கார்ட்டூன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கார்ட்டூன் வந்து ஒரு ஃபன் காமெடி பிளஸ் அதோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ஸ் தான். கார்ட்டூன்னாலே அதோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ஸை வச்சு தான் ஒரு கார்ட்டூன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அனிமேன்னு வந்தோம்னா டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ஸ் கிடையாது. அனிமேயோட டார்கெட் ஆடியன்ஸ் அடல்ட்ஸ் தான். சில அனிமே சில்ட்ரன்ஸால பார்க்க முடியாது. ஏன்னா சில அனிமேயோட தாக்கம் வந்து அந்த கிட்ஸுக்கு வேற மாதிரி போகும். நீங்க ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க பக்கத்துல தான் பெங்களூர்ல வந்து ஒரு 7 வயசு பையன் வந்து டெத் நோட் பார்த்துட்டு அந்த தாக்கத்தை தாங்க முடியாம அவன் லெட்டர் சூசைட் பண்ணியிருப்பான். பெங்களூருவில் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் உலகத்தையே கலக்கிக் கொண்டிருக்கும் ஜப்பானிய அனிமேஷன் தொடரான டெத் நோட் பார்த்துவிட்டு அதன் தாக்கத்தால் தற்கொலை செய்து கொண்டு. ஸோ சில பசங்களுக்கு வந்து இதை பார்த்தா புரியாது. ஸோ நான் அதனால தான் சொல்றேன், அனிமேவும் கார்ட்டூனும் ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு கேட்டகரி ரெண்டுமே. ஸோ இப்போ நீங்க ஒரு கார்ட்டூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கார்ட்டூனோட மெயின் கோல் உங்களை சிரிக்க வைக்கிறதா தான். பட் நீங்க ஒரு அனிமே பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்க லைஃப் சாய்ஸஸையும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வைக்கும். பிலாசபி எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அனிமேவும் கார்ட்டூனும் டிஃப்ரெண்ட்ன்றது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம், ஸ்டோரி டெல்லிங் அண்ட் எமோஷன். இது ரெண்டு அனிமேலே இருக்க ரெண்டு பெஸ்டான திங்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அனிமேல இருக்க அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் கார்ட்டூன்ல இருக்காது. அதுதான் உண்மை. இப்போ நீங்க ஒன் பீஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரு 29th எபிசோட பார்த்தாதான் உங்களுக்கு 1079th எபிசோட உங்களுக்கு அதுல ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ நீங்க திடீர்னு ஒரு 79th எபிசோட பார்த்துட்டு திடீர்னு ஒரு 589th எபிசோட வருவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த கனெக்ட் புரியும். இந்த விஷயம் இதுக்காக தான் நடந்துச்சா, இதுக்காக தான் இந்த சண்டை போட்டாங்களா, இல்லட்னா எதுக்காக அந்த சாக்ரிஃபைஸ் நடந்துச்சு, எதுக்காக இவங்களா பிரிஞ்சாங்க, அந்த மாதிரி நிறைய விதமான கிளாரிஃபிகேஷன் நீங்க ஒரு எபிசோட பார்த்தாதான் புரியும். அந்த அளவுக்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் அனிமேல இருக்கும். கார்ட்டூன்ல அவ்வளோ இருக்காது. கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் உங்களை அந்த எபிசோட்ல சிரிக்க வைக்கணும், அந்த எபிசோட்ல ஃபன் பண்ணணும். அது மட்டும் தான் கார்ட்டூன்ல இருக்க ஒரே கான்செப்டா இருக்கும். இப்போ நீங்க டாம் அண்ட் ஜெர்ரி எடுத்தீங்கன்னா கேட் ஒரு மவுஸை பிடிக்கணும். அதை எப்படிலாம் ஃபன்னா எடுத்துட்டு போலாம், அது எப்படிலாம் ஃபன்னா காட்டலான்றது தான் கார்ட்டூன். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள்னா, இப்போ நான் வந்து எல்லாருமே ஃபேமிலியரான நருட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நருட்டோவோட ஃபேமஸான கேரக்டர்ஸ் எல்லாம் சொன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. சாஸ்கே சொல்லுவாங்க, கக்காஷி சொல்லுவாங்க, இட்டாச்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேர்லாம் போய்கிட்டே இருக்கும். பெயின், ஒபிட்டோ, மாதரா, எவ்வளவோ பேர் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே நம்ம மனசுல நிக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் இருக்க ஒரு பேக் ஸ்டோரி, அந்த கேரக்டரோட எமோஷனு, அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட், அந்த கேரக்டர் ஏன் அப்படி மாறுறான், ஏன்னா அந்த கேரக்டரோட ஒரு பிலாசபியுமே நம்மள அவங்க பக்கம் போக வைக்கும். Wake up to reality.
Nothing ever goes as planned in this accursed world. The longer you live, the more you will realize that the only things that truly exist in this reality are merely pain. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு பிலாசபி சொல்றேன். மாதராவோடது அவன் வந்து வில்லன். இப்போ ஃபர்ஸ்ட் நருட்டோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, அங்க வந்து ஹீரோஸ்க்கும் பீஸ் வேணும், வில்லன்ஸ்க்கும் பீஸ் தான் வேணும். பட் அங்க நினைக்கிற விதம் தான் தப்பு. இப்போ இவங்களோட பீஸ் வந்து வார் எதுவும் இல்லாம சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழணும். இவங்களும் அதே தான் நினைப்பாங்க. பட் ரெண்டு பேரோட ஐடியாலஜி தான் கொஞ்சம் தப்பாகும். மத்தபடி ரெண்டு பேரோட கோர் வேல்யூமே ஒன்னா தான் இருக்கும். இப்போ இங்க நம்ம மாதராவை எடுத்துக்கணும்னா, மாதரா வந்து ஏன் வில்லன்னா, இப்போ நீங்க ஒரு மாதரா சைடுல இருந்து பாத்தீங்கன்னா, மாதரா வந்து என்ன சொல்லுவான், நான் வந்து இந்த ரியாலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷா இருக்கும், அதனால நான் உங்க எல்லாரும் தூங்க வச்சு உங்க கனவுலயே நான் உங்க வாழ வச்சு நீங்க அப்படியே அந்த சந்தோஷத்திலே செத்துருங்கன்னு அவன் சொல்றது வந்து, இப்போ நீங்க ஒரு கிட்டா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அது கன்ஃபார்ம் புரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ நருட்டோ வெளியே வருவான், எப்போ அவனோட 9 tail ஃபார்ம் வரும், எப்போ அவன் போய் எல்லாரையும் காப்பாத்துவான்னு மட்டும்தான் ஒரு கிட் யோசிப்பான். ஆனா இப்போ நீங்க ஒரு அடல்ட்டா இருந்து அதை பாத்தீங்கன்னா, அவன் சொல்றது உங்களோட கனெக்ட் ஆகும். அவன் சொல்றதுக்கு ஒரு டைம் நானே சப்போர்ட் பண்ணியிருக்கேன், இது நல்லா தான்டா இருக்கு, இப்படி இருந்து செத்து போயிட்டா கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையா போயிருமேடான்னு நீங்க யோசிப்பீங்க. சோ அதுதான் இந்த ஸ்டோரி டெல்லிங்கும் எமோஷனும் ஒரு ரொம்ப இதுவானதுதான் அது அனிமே. இப்போ நான் உங்களுக்கு எமோஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ ஒருத்த மேல வந்து ஒரு புல்டோசர் ஏறினாண்டாவும் அவன் திடீர்னு ஒரு மாதிரி சப்புன்னு போயிட்டு அப்படியே சட்னி மாதிரி ஒட்டிப்பான், திடீர்னு திரும்ப ஒரு 2 செகண்ட்ல எந்திரிச்சு நின்றுவான். பட் அனிமேல ஒருத்தன் செத்துட்டானா அவனால ரீஸ்பான் ஆக முடியாது. அப்படியே அவன் ரீஸ்பான் ஆகுற மாதிரி ஒரு அனிமே இருந்தா அதுக்கும் ஒரு கோர் லாஜிக் இருக்கும். இது எல்லாமே ஃபிக்ஷன் தான். ஏன்னா அனிமேல நிறைய ஜானர்ஸ் இருக்கு. சூப்பர் நேச்சுரல் இருக்கு, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு, ஷோனன் இருக்கு, ஷானன் இருக்கு, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ்ல அனிமே இருக்கு. இப்போ நம்ம ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டிராகன் பால் சொல்றேன். இப்போ டிராகன் பால் அனிமேல வந்து மெயின் கோர் அதுல என்னன்னா 6 டிராகன் பால்ஸை கண்டுபிடிச்சு அந்த காட் கிட்ட வந்து நம்ம என்ன ஒரு விஷ் கேட்டுக்கலாம். சோ கோகு வந்து செத்ததுக்கு அப்புறமா அந்த 6 பால் திரும்ப அதை எடுத்து அததான் விஷா பாடி அந்த கோகுவை திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். சோ அப்படிதான் நம்மளால இங்க ஒரு இது இருக்குமே. ஏன்னா இது வந்து ஒரு லாஜிக்கலா அந்த ஃபிக்ஷனுக்கு லாஜிக்கலா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரது. சோ அதனால இனிமே உங்களை பார்த்து நீங்க அனிமே பார்த்துட்டு இருக்கும்போது எவனாச்சும் உங்களை பார்த்து என்னடா பொம்மை படம் பாக்குறியா, கார்ட்டூன் பாக்குறியான்னு சொன்னா அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களை ஆல்ரெடி சொல்லியிருப்பான்ல அவனுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு சொல்றேன் அவனுக்கு சொல்லித்தாங்க. சோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அப்புறமா உங்க நான் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ ஓகே கைஸ், பை.